கொறடா பத்தி இப்ப பார்த்துடலாம். கொறடா அப்டின்னா சவுண்ட கொறடா அப்டின்னு கிடையாது. சட்டமன்றத்தில ஒவ்வொரு கட்சி சார்பாவும் அவங்களோட எம்.எல்.ஏக்கள கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி கொறடா ஒருத்தர்ன்னு சொல்லி இருப்பாரு. அவங்களோட வேலை என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு வெளியில போறாங்க அப்டின்னா, அந்த பசங்க கூட அந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டரும் சேர்ந்து போவாரு. என்னன்னா, அந்த பசங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு. அதே மாரி தான் சட்டமன்றத்திலயும் ஒவ்வொரு கட்சி சார்பா அந்த கட்சி எம்.எல்.ஏக்கள கட்டுப்படுத்துறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு கொறடான்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயே ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப என்னன்னா, ஒரு மசோதா வருது. அந்த மசோதாவோட நிலைப்பாடு என்ன அப்டிங்கிறத வந்து அந்த கட்சி எம்.எல்.ஏக்களுக்கு அந்த கொறடா சொல்லுவாரு. அந்த மசோதா நிலைப்பாட்டுக்கு ஆதரவா அந்த கட்சியோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவா அந்த எம்.எல்.ஏக்கள வந்து ஆதரவளிக்க சொல்லுவாரு. அதே மாரி சட்டப்பேரவை எப்பல்லாம் கூடுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அந்த சட்டப்பேரவையில அவங்கள வந்து பங்கேற்க வைப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு கொறடாவோட வேலை. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடாவும், துணை கொறடாவும் இருப்பாங்க. கொறடா, துணை கொறடா யாரு அப்படிங்கிறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு கொறடா உத்தரவ மீறி ஒரு எம்.எல்.ஏ செயல்படுறாரு அப்படின்னா, ஒரு மசோதா சம்மந்தமா அந்த கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிரா அந்த கட்சியோட எம்.எல்.ஏ வந்து வாக்களிக்கிறாரு அப்படின்னா, அந்த கொறடா வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி அந்த எம்.எல்.ஏ வந்து கட்சிய விட்டு நீக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் 0 ஹவர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.